வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். வெய்ய காலம் வந்தாலே கொளுத்தும் வெயில்ல ஊரை சுத்தி பலரும் கருப்பா மாறிடுறாங்க. சருமத்துல இறந்த செல்களோட அளவு அதிகரிக்கிறதால முகம் தெரியாத அளவும் உருமாறிடுறாங்க. இதை தவிர்ப்பதற்கான வீட்டு வைத்தியங்களை இப்ப பார்க்கலாம். தேங்காய், சர்க்கரை. ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் சர்க்கரையோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கலந்து முகத்துல தடவி 10 நிமிஷம் ஊற வச்சு பிறகு முகத்தை தேய்ச்சி கழுவினா முகத்துல இருக்க இறந்த செல்கள் அழியறதோட வெயிலால முகம் வறட்சியாகிறது தடுக்கப்படுது. ஓட்ஸ், தயிர். ஓட்ஸ் பொடியோட கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், ரோஸ் வாட்டர் கலந்து முகத்திலையும் கழுத்து பகுதிகளிலும் தடவ இறந்த செல்கள் நீங்கிறதோட முகத்துல இருக்கிற மேடு பள்ளங்களும் மறைய ஆரம்பிக்கும். காஃபி, பாதாம் எண்ணெய். காஃபி பொடியோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் கலந்து முகத்துல தடவி மசாஜ் செஞ்சு கழுவினா கூட நல்ல பலன் கிடைக்கும். அரிசி மாவு, தேன். அரிசி மாவோடு தேன் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்துல தடவினாலும் முகத்தோட கருமை நீங்கி முகம் பொலிவு பெறும். டூத் பேஸ்ட், உப்பு. நாம அன்றாடம் பயன்படுத்தும் டூத் பேஸ்டோட கொஞ்சம் உப்பு, அரை சிட்டிகை மஞ்சள் சேர்த்து முகத்துல தடவி தேய்ச்சி கழுவினாலும் வெயிலால முகத்துல வரும் பருக்கள் குறையும். பப்பாளி, சர்க்கரை. பப்பாளிய அரைச்சு அது கூட சர்க்கரை, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்து முகத்துல தடவி உபயோகித்தாலும் முகம் வெயிலின் கருப்பு தன்மை போய் பிரகாசமாகும். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.